பாஜகவுடைய புதிய தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் திமுகவும் காங்கிரஸ் கூட்டணியும் சரியான ஜோடிகள் என்று சொல்லுகிறார். நாங்கள் கேட்கிறோம், திமுகவும் காங்கிரசும் சரியான ஜோடிதான். மக்கள் நல பணியில, மக்களுக்கு குரல் கொடுக்கின்ற போராட்டத்தில், மதவாதிகளை எதிர்ப்பதில், மசூதிகளை இடிப்பவர்களுக்கு எதிராக, சர்ச்சைகளை கொளுத்துவதற்கு எதிராக, இந்தியாவில் உள்ள இந்துக்களுக்கு எதிராக உள்ளவர்களை எதிர்ப்பவர்கள் தான் நாங்கள். ஆனால் இந்துக்கள் இந்துக்கள் என்று இந்துத்துவ அரசியல் யார் செய்கிறார்களோ அந்த இந்துத்துவவாதிகளை எதிர்ப்பவர்கள். நாங்களெல்லாம் இந்துக்கள். என் பேர் செல்வ பிறந்தகைன்னா நான் காலையில முருகர் முன்னாடி நின்று வரேன்னா நான் இந்து. சொர்ணா சேதராமன் இருக்காருன்னா அவருடைய குலதெய்வம் சொர்ணேஸ்வரர், அவர் இந்து. லாரன்ஸ் கிறிஸ்தவர். நாங்க எல்லாம் பன்முகத்தோடு இருக்கிற இந்தியால வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்க வந்து சாதி, எங்கெங்க வந்து மதம், மதவாதிகள் மத அடிப்படையில் இந்த தேசத்தை துண்டாட நினைக்கிறார்கள். அவங்களுக்கு எங்களுக்கு உள்ள வித்தியாசம் தான். திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் பேரியக்கமும் எல்லா மக்களுக்குமான கட்சி. ஆனா பாஜக எல்லா மக்களுக்குமான கட்சின்னு திரு நயினார் நாகேந்திரன் சொல்லுவாரா? இஸ்லாமியர்களுக்கான கட்சி நாங்க குரல் கொடுப்போம் சொல்லுவாரா? கிறிஸ்தவர்களுக்கான கட்சி நாங்க குரல் கொடுப்போம் சொல்லுவாரா? பார்சி, புத்திஸ்ட், சீக்கியர்கள், ஷெட்யூல்டு மக்கள், மலைவாழ் மக்கள், இவங்களுக்காக நாங்க போராடுவோம் ஒரு குரல் கொடுப்பாரா? ஆகையால நல்ல ஜோடி, பொருத்தமான ஜோடி, தேசிய அளவில் ஒரு முகம் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி, தமிழ்நாட்டுடைய முகம் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். இதுல என்ன மாற்று கருத்து இருக்கு? நல்ல ஜோடி தான். நாங்க ஊழல்வாதிகளுக்கும் மதவாதிகளுக்கும் சனாதனவாதிகளுக்கும் எதிரானவர்கள். 2026 தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தான் அமையும் பாஜகவும், கூட்டணி இல்லாத தனிப்பெருமனை ஆட்சி தான் அமையும் அதிமுகவும் தொடர்ந்து. நான் ஏற்கனவே சொன்னேன், அது இயற்கையான கூட்டணி இல்ல, ஒத்துக்கொள்ளாத கூட்டணி. ஒரு கட்டாயத்தின் பேரில் இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது. எந்த நேரம் விரிசல் வரும், எந்த நேரம் தொண்டர்கள் புரட்சி செய்வாங்கன்னா சொல்ல முடியாது. ஆனால் இது விருப்பமான கூட்டணியா இருந்தா அன்னைக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி எழுந்து பேசியிருக்கணும். அவர் தானே பிரதான தலைவர். ஏன் பேசல? அவர் ஏன் பேச அனுமதிக்கல? இல்ல அவர் ஏன் பேச மறுத்துட்டார்? ரெண்டு விஷயம் இருக்கு. அவர் பேச மறுதளித்துட்டாரா இல்ல பேச அனுமதிக்கலையா? அவர் எழுந்து சொல்லணும்ல, இது உண்மையான கூட்டணி, நாங்க எல்லாம் ஒன்னா இருக்கோம் அப்படின்ட்டு. அப்ப ஏதோ கட்டாயத்தின் பேரில் மிரட்டி உரட்டி சேர்த்திருக்கிறார்கள் தான் என்னுடைய பார்வை. அது மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அதை தான் அங்கங்க அதிமுக ஒரு சில தலைவர்கள்லாம் எதிர்க்கிறாங்க. நாங்க இதை கவலையோடு பார்க்கிறோம், வருத்தத்தோடு பார்க்கிறோம், இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லைன்னா பேச்சுக்களும் தொலைக்காட்சியில் விவாதங்களும் வந்துட்டு இருக்கு. என்னை பொறுத்தவரை பாஜக என்பது சிஏஜி அறிக்கைப்படி கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கு. அவங்களே சொல்றாங்க ஊழல் நிறைய நடந்திருக்கு. உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசத்தில் போடப்பட்ட சாலைகளை சொல்றாங்க. துவாரகா ரோடு 250 கோடியில் 1 கிலோமீட்டர் ரோடு போட முடியுமா? இதெல்லாம் நயினார் நாகேந்திரன் அண்ணனை வந்து சொல்லுங்க. ரைட், நன்றி. திமுக கூட்டணிக்கு அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்தா பயமா இருக்கு, வயிற்றுச்சல் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி. யார் கூட கூட்டணி சேர்ந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? பாரதியார் சொல்லியிருக்கார், அச்சம் என்பது யாருக்கு வரும்? அச்சம் என்பது யாருக்கு வரும் சொல்லுங்க யாராவது? மனிதர்களுக்கே வராது அச்சம், தலைவர்களுக்கு வருமா? எங்களை பொறுத்தவரைக்கும் அச்சம் இல்லை. அச்சம் என்பது நாய்க்கு தான் வரும் சொல்லியிருக்காரு. ரைட், தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.